மெயில், மெட்ராஸ் மெயில், அந்த கேப் மெயில், மலபார் மெயில் அப்படின்னு. மெயிலில் என்னன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் போகாது, எங்கேயும் ரொம்ப ஸ்லோவாகவும் நிற்காது. அது ஒரு மெயில்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதெல்லாம் நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்தே பாரத் காலம் வந்துருச்சு. அந்த மெயிலுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்டு மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போய் பொருளிலிருந்து வெளியில் போய் நமக்கெல்லாம் ஒரு சங்கடத்தை உருவாக்காமையும், அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக இல்லாமையும் மெயில் ஸ்பீடில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பீடில் உங்களுடைய உபன்யாசம் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி, எங்களுடைய குடும்பத்தார் சார்பாக நம்முடைய செவிகளை எல்லாம் விழாச்சுபம் கேட்கிற செவிகளாக மாற்றியிருக்கிறீர்கள். வள்ளல் பெருந்தகை சொன்னார், வேலனின் திருப்புகழ் கேட்ட செவி நல்ல விழாச்சுபம் கேட்கிற செவி. முருகா, உன்னுடைய நாமத்தை கேட்டால் நமக்கு கல்யாண வீட்டில் இருந்தது எப்படி நல்லா சாப்பிட்டா கிடைக்கும், கல்யாண காட்சியை பார்த்தா கிடைக்கும், சந்தோஷமா பேசுறோம். அதுதான் விழாச்சுபம்னு. முருகனுடைய நாமத்தை கேட்டாலே நம்முடைய செவிகள் விழாச்சுபம் இருக்கிற செவியாக அமைகிறதாம். ராமநாமத்தை அந்த திருமண காட்சியோடு சொன்ன உங்களுடைய மங்களகரமான சொற்பொழிவு எங்கள் எல்லோருடைய இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் நம்முடைய செவிகளை விழாச்சுவம் கேட்கிற செவிகளாக மாற்றியிருக்கிறது என்று சொல்லி, அடியார்கள் வாழ, அரங்கமான அகவிழான் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, சடகோபன் செய்த தந்தமிழ் நூல் வாழ, மனவாழ மாமுனியை இன்னும் ஒரு நூற்றாண்டு என்று வாழ்த்தினார்களே, அந்த வைணவ சம்பிரதாயத்துப்படி இந்த உலகத்திலே தர்மம் நிலைக்க மாறுகின்ற 22ஆம் நூற்றாண்டிலே கூட மெல்ல மெல்ல மேற்கத்திய நாகரிகம் ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் வந்து கொண்டிருக்கின்ற ஆபத்தான சூழ்நிலை நீங்கி என்றைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பாரத பண்பாடு செழிக்க, இந்து தர்மத்தினுடைய நெறிகளெல்லாம் மண்ணில் நல்லவண்ணம் நம்மை வாழச் செய்ய, இம்மாதிரியான பாரம்பரியமான அந்த சொற்பொழிவு உபன்யாச உலகம் தழைக்க, நல்லோர்கள் நல்லபடி வாழ நீங்கள் இன்னொரு நூற்றாண்டு இருக்க வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக அந்த ராமபிரானை வணங்கி எங்களுடைய அன்பான நன்றியினை நிறைவு செய்கிறோம். வாழிய நலம். எங்கள் குடும்பத்தார் சார்பாக சுவாமிக்கு எங்களுடைய சகோதரர் தியாகராஜன் தம்பதியினர் இப்பொழுது மரியாதை செய்வார்.